ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு வறுவல் தாங்க. சேப்பங்கிழங்குன்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது அந்த வழுவழுப்பு தான். குழம்பு வச்சாலும் வலுவழுப்பாக இருக்குது, வறுத்தாலும் வலுவழுப்பாக இருக்குன்ற ஞாபகம் தான் வரும். சில பேருக்கு வறுக்கும்போது அந்த கிழங்கு வந்து அப்படியே குழஞ்சி மசிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக, மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம எப்படி கருணைக்கிழங்கு உருளைக்கிழங்குலாம் வறுப்போமோ அதே மெத்தடில் தாங்க நான் இன்றைக்கி வறுத்து காமிச்சிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ கிழங்கு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா மண் போக கழுவிட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச கிழங்கு நம்ம தோல் உரிச்சிடலாம். பாருங்கள், ஒரே ஒரு கிழங்கு மட்டும் குருவி மாதிரியே இருக்குது. இதுக்கு கண் மூக்கெல்லாம் வச்சோன்னா அப்படியே ஒரு பறவை மாதிரியே இருக்குங்க. இப்போ இந்த கிழங்கெல்லாம் நம்ம ரவுண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே நறுக்கிக்கோங்க, ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இந்த பாதில் நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ தனியாக ஒரு தட்டில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவை கலக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க, அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வச்ச கிழங்குல ஈரம் இருக்கும். நம்ம அப்படியே பரட்டி விட்டோம்னா இந்த மசாலா வந்து அந்த கிழங்குல நல்லா கோட் ஆகிக்கும். கை போட்டு பரட்டிடாதீங்க, கிழங்கு வந்து உடஞ்சிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் அள்ளி போட்டுட்டு பரட்டி விட்டுக்கோங்க லைட்டாக. இப்போ நான் கலந்துட்டேன். இப்போ மீதி இருக்கிற மசாலாவே சேர்த்துட்டு லைட்டாக ஸ்பூன் போட்டு பரட்டி விட்டுறலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் கிடைக்குதோ அவ்வளோ நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. நான் ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு இதை ஊற வச்சுட்டேன். குழம்பெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை வறுக்கலான்னு. இந்த மாதிரி எல்லா கிழங்குலையும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து வறுத்துடலாம். இப்போ கிழங்கு வறுக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி ஊற வச்சுருக்கிற கிழங்கு எடுத்து இந்த மாதிரி அடுக்கிக்கலாம். நான் மொத்தமாக 1/2 கிலோ கிழங்கு எடுத்துருக்கேங்க. அதனால் மொத்தமாக அந்த கடாயில் வைக்க முடியாது, நான் பாதி பாதியாக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம மொத்தமாக எல்லா கிழங்கையும் வச்சிட்டோன்னா அடிப்பகுதியில் இருக்கிற கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கும், மேலே இருக்கிற கிழங்கு வந்து மசாலா வேகாமல் இருக்கும். நீங்கள் 1/4 கிலோ கிழங்கு தான் வச்சுருக்கீங்கன்னா அப்படியே ஒரே பேன்லேயே போட்டு வறுத்து எடுத்துடலாங்க. நான் 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கிறதுனால 2 டைமாக அதை வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, ரொம்ப நம்ம போட்டு கிண்ட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம குக்கரில் வச்சு கிழங்கு வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவில் பரட்டி தான் நம்ம லைட்டாக வறுக்க போகிறோம். இப்போ இந்த கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம மீத வச்சுருக்கிற கிழங்கை இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த கிழங்கு வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சிடலாம். ஒரு கிழங்கோட ஒரு கிழங்கு ஒட்டாமல் உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். எல்லா பக்கமும் மசாலாவும் நல்லா வெந்திருக்குது. ஏன்னா இந்த நம்ம மிளகாத்தூள் வந்து தூவி இருக்கோம் இல்லையா, அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சாதான் நமக்கு வந்து காரல் இல்லாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்தாச்சு. மீதம் இருக்கிற கிழங்கை இந்த கடாயிலே அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ கிழங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இந்த எண்ணெய் பத்தாது, அதனால் இது மேலே நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உடனே கலந்து விட வேணாங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து விடுங்க. நம்ம போட்டோன்னே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கிழங்கு வந்து குழஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பரட்டி விட்டிங்கன்னா இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். இதே மாதிரி நல்லா பரட்டி விட்டு இதை நம்ம வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம 2வதாக போட்ட கிழங்குமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த கிழங்கையும் இது கூட சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம இப்போ பூண்டு தட்டிட்டு சேர்க்க போகிறோங்க. சில பேருக்கு வந்து இந்த கிழங்கு வந்து வாய்வு பிடிக்கும்னு சொல்லி ஒத்துக்காதுன்னு சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் பூண்டு, பெருங்காயம்லாம் சேர்க்கும்போது அந்த வாய்வு பிடிக்காது. நம்ம ஏற்கனவே பெருங்காயம் சேர்த்துட்டோங்க. இப்போ இந்த கிழங்கையும் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 10 பூண்டு பல் தட்டிட்டு இல்லை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் நறுக்கிட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நமக்கு மேலே இருக்கிற பகுதி பூரா நல்லா மொறுன்னு உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து நமக்கு சேப்பங்கிழங்கு ரெடி ஆகிடும். இது சேப்பங்கிழங்கு வறுவல்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சுங்க. கொஞ்சம் கூட கடாயிலே ஒட்டலை, ஒரு கிழங்கு கூட உடையலை, கொஞ்சம் கூட பிசு பிசுப்பில்லை பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த கிழங்கு வறுவல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மக்கிட்ட விற்பனைக்காக என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க. நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை,
வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ். இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா அடுப்பை, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம இந்த கிழங்கு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சேப்பங்கிழங்கு வறுவல். இது சேப்பங்கிழங்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நல்லா வெளியிலலாம் முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.